நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும், நல்ல சிந்தனை வரும். அப்துல் கலாம் ஐயா நம்ம ஜனாதிபதியாக இருந்தவர், இதே சொர்க்கத்தை பற்றி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார். ஒரு பொண்ணு அவர் பள்ளிக்கூடம் காலேஜில் எல்லாம் போய் பேசினார். அப்படி பேசையில் ஒரு பெண் குழந்தையிலேருந்து, ஐயா நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டா. விச் இஸ் யுவர் பர்த் பிளேஸ் அப்படின்னு கேட்டா. அவர் ஒரு பதில் சொன்னார், நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். எப்படி? நான் சொர்க்கத்தில் பிறந்தேன். இவன் என்ன சொல்கிறான், செத்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறான் நம்ம ஆள். அவர் என்ன சொல்கிறாரு, நான் பிறந்ததே சொர்க்கத்தில்டாங்கிறார். அந்த குழந்தை எப்படி ஐயா சொர்க்கத்தில் பிறக்க முடியும் அப்படின்னு. இந்திய வரைபடம், இந்தியன் மேப் இருந்தால் எடுத்துகிட்டு வா பாப்பானார். இந்திய வரைபடத்தை எடுத்துகிட்டு வந்தா, இந்திய மேப்பு இந்த டேபிளில் விரிச்சு வை பாப்பான். இதில் இப்போ இந்திய வரைபடத்தில் ராமேஸ்வரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி பாப்பானார். ராமேஸ்வரம் தானே கலாம் ஐயா பிறந்த ஊர். அந்த குழந்தை தேடி கண்டுபிடிச்ச, ஐயா கீழே இருக்குதுயா, இலங்கைக்கு மேலே கீழே இருக்குதுயா. ஓகே, இப்போ இது யாரோட படம்? இந்தியாவோட படம். இந்தியாவை நாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறோம்? இந்திய தாய், பாரத அன்னை. அப்போது இது தேசத்தோட படம்னு நினைக்காத, அம்மாவோட படம், தாயாரோட படம். ஓகே பாருங்க, ஒரு குழந்தை கேட்ட கேள்விக்கு எவ்வளோ சிந்தனை பாருங்க. இது நம்முடைய அம்மாவோட தாயாரோட படம். ஒரு உடம்புல எந்த உறுப்பு கீழே இருக்கும்? பாதம், கால். இப்போ ராமேஸ்வரம் எங்கே இருக்கு? இந்திய தாயுடைய காலடியிலே ராமேஸ்வரம் இருக்குது. இந்திய தாயுடைய காலடியிலே ராமேஸ்வரம் இருக்கிறது. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. புரியலையா? மயங்கிட்டீங்களா? தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா, இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்கிறது என்றால், ராமேஸ்வரம் தாயின் காலடியில் இருக்கிற சொர்க்கம். நான் சொர்க்கத்தில் பிறந்தேன். ஒரு சொர்க்கம்ங்கிற வார்த்தைக்கு எப்படி ஒரு பதில் சொல்கிறார் பார். அப்போ அவருடைய மெச்சூரிட்டி, மன முதிர்ச்சி. அப்போ ஒரு பதில் கண்ணியமாக வர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை மன முதிர்ச்சி, அறிவு வளர்ச்சி அல்ல. அறிவு வளர்ச்சி அல்ல. எனக்கு பட்டிமன்றம் பேச போகையில் செருப்பு கிழிஞ்சிருச்சுன்னா செருப்பு தைக்கிறவனை தான் தேடுவேன், இன்னொரு பேராசிரியரை தேட மாட்டேன். தேடுனா அவன் இன்னொரு செருப்பையும் பிச்சுட்டு போயிடுவான். செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் இப்போ அவர் சொல்லுவார், சார் என்ன படிச்சிருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த அறிவுலாம் பயன்படாது சார், தேவைப்படுற போது பயன்படாது சார். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட இருந்து அப்படி ஒரு பதில் வரும். இந்த குடிக்கிறாங்களே, டாஸ்மாகலாம் போய் குடிக்கிறோம், அவன் சில நேரம் பயங்கரமாக தத்துவம் சொல்லிடுவான். அவன் அறிவு வேலை பார்க்காது. குடிச்சிட்டானா அவனோட அறிவு வேலை பார்க்காது, ஆனால் மனசு வேலை பார்க்கும். நீங்கள் எங்கே சார் போகிறீங்கன்னா, பஸ்ஸில் மெட்ராஸ் போகிறேன். நானும் மெட்ராஸ் தான் சார் போகிறேன். அவன் பிடிச்சிருக்கான். நானும் மெட்ராஸ் தான் சார் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு வாக்கியம் சொன்னான். நீங்கள் படித்தவங்க யார்? என்னைய. நீங்கள் படித்தவங்க, நான் படிக்காதவன்.
நீங்கள் குடிக்கலை, நான் குடிச்சிருக்கேன், ஆனால் 2 பேரும் மெட்ராஸுக்கு தான் போகிறோம். சார் எவன் சார் இல்லைன்னு சொல்ல முடியுதா? 2 பேரும் எங்கே போகிறோம்? 2 பேரும் என்ன அர்த்தம் சொல்கிறான்? ஏய், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ கீழான ஆளாக இருந்தாலும், முடிஞ்சதுன்னா கதை மேலே தாண்டா போகணும். புரியுதா? பெரிய கோடீஸ்வரர் செத்தாருன்னா சார் மரணத்துக்கும் நோய்க்கும் அந்தஸ்து கிடையாது, அழகு கிடையாது, படிப்பு கிடையாது, பதவி கிடையாது, எதுவும் கிடையாது சார் நோய்க்கும் மரணத்துக்கும். கோடீஸ்வரருக்கு வயிற்று வலி வந்தால் துடிப்பாரா இல்லையா? துடிப்பாரா இல்லையா? ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு வயிற்று வலி வந்தால் எப்படி துடிக்கிறானோ அதே துடிப்பு தான் கோடீஸ்வரனுக்கும். பணம் வலி, வயிற்று வலி, நோ நோ, அவர் கோடீஸ்வரர். அவருக்கு வயிறு இருக்கலாமே ஒழிய வலி இருக்கப்படாது. இவன் ஏழை பாவம், மூட்டை தூக்குறவன், அவனுக்கு வைத்த வலி வரலாம். நோய் தீர்மானிக்குமா? மரணம் தீர்மானிக்குமா? இவர் கோடீஸ்வரர், அவரை நம்ம தீண்டப்படாது. நோய்க்கும் மரணத்துக்கும் பெரிய யாரை பற்றியும் கவலை இல்லை. காலம் முடிஞ்சதுன்னா அந்த பெரிய விஷயத்தை யார் சொல்கிறா? ஒரு குடியாரன் சொல்கிறான். சார் நம்ம பெரிய படிப்புலாம் படித்து பெரிய மேடையிலெல்லாம் பேசி கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி உள்ள வரையில் எல்லாரும் கும்பிடுறாங்க, அவன் குடிகார பையங்கிறாங்க. அவன் தான் சார் எனக்கு போதனை செய்த ஆசிரியன். நல்ல வேளை எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. இந்த மனம் ஒரு சூட்சுமமான விஷயம். மூளை ஸ்தூலமான விஷயம். மூளை கண்ணுக்கு தெரியும், ஆனால் மனம் கண்ணுக்கு தெரியாது. சூட்சுமமான விஷயம். ஆனால் அந்த சூட்சுமமான மனம்தான் நம்மை இயக்கக்கூடிய சூத்திரதாரி. இந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சூட்சுமமான மனம்தான் நம் வாழ்க்கையை இயக்கக்கூடிய சூத்திரதாரி. அதுதான் இயக்கு. அதனால தான் மனம் போல் வாழ்வு. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக வரும். இப்போ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு சொல்கிறார்ல ஐயா, சொல்லித்தானே பேச்ச ஆரம்பிக்கிறார். அதை திரும்ப 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 சொல்கிற போது அந்த வைப்ரேஷன், அந்த அலை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கையை நம்மை வாழ வைக்கிறது. வாழ்க வையகம் அப்படின்ன உடனே இஸ்ரேலில் போற நிறுத்திடுவாங்களா? ஏன் சார் வாழ்க வையகம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அவன் இஸ்ரேல்காரன் காசாலை இனிமேல் குண்டு போடப்படாது, ஏன்னா வையகம் வாழணும் தீர்மானிச்சிருவானா? மனம் அழுகி கிடக்கிறவன் மரியாதை கெட்ட தனங்களை செய்து கொண்டே இருப்பான். மனம் முதிர்ச்சியானவன் மரியாதை கெட்ட எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். இந்த மனம், உள்ளம், நெஞ்சம் எல்லாமே 3 ஒன்று தான். மனம், நெஞ்சம், உள்ளம், இதயம்.